ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. பச்சைப்பயிரை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அதை வடிகட்டி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹாஃப் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். பாதி அரைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு வாட்ரு ஊற்றி ஆட்டிக்கலாம். இப்போ அதில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொரப்பாக ஆட்டிக்கோங்க. அப்போ தான் பச்சைப்பயிறு தோசைக்கு நல்லாயிருக்கும். அரைச்சதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நாம் அரைச்ச மாவை தோசை மாவு பதத்துக்கு கலக்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட அதுலேயே கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சைப்பயிறு தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி மெலிசாக ஊற்றிக்கோங்க. இப்போ தோசைக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட நெய் கூட ஊற்றிக்கலாம். ஹெல்தி அண்ட் கிறிஸ்பியான பச்சைப்பயிறு தோசை ரெடி. இந்த தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் திஸ் வீடியோ. ஹார்ட்டி Rkjas சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.